research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. தமிழ்நாட்டிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 9 மடங்கு அதிகரித்துள்ளது. ஒவ்வொருவரின் வாழ்விலும் முக்கிய அங்கம் வகிப்பவையாக மாறியுள்ளன மின்னணு பொருட்கள். வளர்ந்த நாடுகள் 30 வருடங்களுக்கு முன்பே மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் கவனம் செலுத்த தொடங்கிய நிலையில் இந்தியாவில் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகே பெரிய அளவில் உற்பத்தி தொடங்கியது. இந்நிலையில் இந்தியாவிலேயே மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தன்னிகரில்லா உயரத்தை அடைந்து வருகிறது தமிழ்நாடு. சென்ற நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் 41.2% பங்களிப்பை தமிழ்நாடு வழங்கியுள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் 1,21,595 கோடி ரூபாய் மதிப்பில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் 22% பங்களிப்புடன் கர்நாடகாவும் 14% பங்களிப்புடன் உத்தரப்பிரதேசமும் உள்ளன. பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலங்களாக கூறப்படும் மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்டவை அதற்கு அடுத்த இடங்களிலேயே உள்ளன. 2020-21ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து 14,110 கோடி ரூபாய் மதிப்பில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 9 மடங்கு அதிகரித்துள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் 1,21,595 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர் மற்றும் ஹொசூர் போன்ற பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் பல வகையான மின்னணு பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்கின்றன. உலகளவில் உற்பத்தி செய்யப்படும் ஐபோன்களில் 8 முதல் 10% தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. தொலைநோக்கு கொள்கைகள், உயர்தர உள்கட்டமைப்பு, முதலீடுகளை ஈர்க்கும் திறன் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குதல் ஆகியவற்றால் இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலேயே மின்னணு பொருட்களின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.